இன்று ஆயுள்கால மெம்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம குரு காட்டிய அருள் வழியில் இப்போ எனக்கு எவ்வழியெல்லாம் காடு மேடெல்லாம் அலைய செய்து துருவ நட்சத்திரத்துடன் இந்த உணர்வை இணை செய்து என்னை ஆயுள்கால மெம்பராக இணைத்து அதன் வழியில் அந்த அருளை பெறச் செய்து அந்த அருள் உணர்வை உங்களுக்கும் இப்போ பதிவு செய்து நீங்கள் ஆயுள்கால மெம்பராக இது இணைந்து உங்கள் வாழ்க்கையில் வரும் எத்தகைய துன்பமானாலும் அதை மாற்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருடன் வாழ்ந்து இப்பிறவியில் பிறவியில்லா நிலை அடையச் செய்வதுதான் இப்போது நமது நோக்கமும் கடமைகளும். ஏனென்றால் என்னை குருநாதர் பல வகையிலும் காடுகளுக்கும் மேடுகளுக்கும் அழைத்து சென்றார். இப்போ அழைத்து சென்ற நிலைகளில் இன்று இந்த உயிர் பூமியில் வந்த பின் புழுவாகி பூச்சியாகி பாம்பாகி பறவையாகி மிருகமாகி எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. உதாரணமாக நாம் வீட்டில் வளரும் பூனையை பார்க்கிறோம். எலி பார்த்த உடனே அது மறைந்திருந்து அந்த உணர்வை நுகர்ந்து அதை தாக்கி கொஞ்சம் அமைதியை உட்கார சொல்லணுமா, ஏன்னா உபதேசம் பண்ணும்போதோ மற்றதில் குறுக்காட்டாதபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சத்தம் இல்லாமல் இருக்கணும். அப்படி சத்தமாக எதாவது ஆச்சுன்னா கூட்கொண்டு வெளியில் தனியாக வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமான நேரம் இதெல்லாம். ஏன்னா உபதேசத்தை கொடுத்து நம்ம அதுகளை கொண்டாடுறது. நீங்களாம் அமைதிப்படுத்த செய்யணும். ஏன்னா அடுத்தவங்களுடைய கவனங்களை திருப்பிடக்கூடாது. இதே போல எலியை பூனை பார்த்த உடனே எலியினுடைய மனத்தை கண்டால் அப்படியே பதுங்கி சப்தம் இல்லாமல் இருக்குது. அப்ப அந்த எலியின் வாசனையை பார்த்து அது வருவது வரையிலும் பார்க்குது. பூனையும் அதே மாதிரி எலியின் மனத்தை, அந்த பூனையும் எலியின் மனத்தை நுகர்வு, எலியும் பூனையின் மனத்தை நுகர்ந்து அவனுடைய மனத்தை தகுந்து தப்பி ஓடு. இருந்தாலும் இந்த பூனையோ அந்த எலியின் மனத்தை அதிகமாக நுகர்ந்து அதே வாசனை வெளியிடும். அப்ப கொஞ்ச நேரம் நுகர்ந்து மறுபடியும் வெளியிட்டேன்னா அது பயம் இல்லாமல் வெளியே வந்து லவகம் பிடிச்சுக்கிடும். அப்ப அது கையில கிடைச்ச உடனே என்ன செய்யுது, எலி பூனையின் நினைவாவே அந்த உணர்வின் தன்மை வெளிப்படுது. அதுக்குள்ளுக்கு வாயில சிக்கின உடனே எத்தனை அவசரப்படுது. அப்ப அந்த பூனையின் நினைவாக உயிரணு வெளி வந்த பின் பூனையின் ஈர்ப்புகள் சென்று பூனையாக மாறும். உதாரணமாக இப்படியே வெற்றில் பூச்சியை குருவி தின்னால் அது குருவியா பிறக்குது, காக்கா தின்னால் காக்கா மாறும். இதே மாதிரி ஒன்றை ஒன்று உடல் அதற்கு இரையானாலும் இந்த குருவின் உணர்வின் சத்தை இந்த விட்டில் பூச்சியின் உயிர் இரையாக்கி அந்த உணர்வின் செயலாக குருவியாக மாற்றுது விட்டில் பூச்சியின் உயிர். ஆனால் இதனுடைய உணர்வுகள் குருவியின் உடல்ல பெறும். இதே மாதிரி காக்காயோ இந்த விட்டில் பூச்சியை பிடித்தது என்றால் இந்த விட்டில் பூச்சி காக்காயின் நினைவின் வைத்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இரையாக்குது. இந்த உடலை காக்காய் எடுத்துக்கொண்டால் இந்த உடல் காக்காய்க்கு உணவாகுது. ஆனால் அந்த காக்காயின் உணர்வை இந்த உயிர் இரையாக்கி அந்த உணர்வின் செயலாகும் போது காக்காயின் ஈர்ப்புகள் பெற்ற பின் இந்த உயிர் காக்காயின் ரூபமாக மாற்றும். இப்படி ஒன்றுக்குள் இரையாவதற்கு முன்னாடி அது எத்தனை அவசியாகி அந்த உடலுக்குள் சென்று இந்த உயிர் இப்படி மாற்றி வருது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வுகளை எடுத்து எடுத்து இப்படி தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி 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 உடல்கள் மாறி மாறி இன்று நம்மை
அதாவது இதே உயிர் தான் பன்றியாக உருவாக்குது. பன்றி என்ன செய்து சாக்கடையில் உள்ள நாற்றத்தை பழக்குது, அதில் உள்ள நல்ல நறுமணம் உள்ள பொருளை நுகருது. அந்த உணர்வு அந்த வாழ்நாள் முழுவதுக்கும் பெற்ற பின் தீமை என்ற உணர்வை நீக்கிவிட்டு நல்ல உணர்வை நுகரும் அந்த உணர்வுகள் அந்த பன்றியின் உடல்ல விளையுது. பின் பன்றியின் உடலை விட்டு இந்த உயிரான்மை வெளிவந்த பின் நாம் மனிதனாக உருவாக்குது. மனிதனான பின் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றும் சக்தி பெறுது. அதே சமயத்தில் நம் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நஞ்சு என்று தெரிந்து கொண்ட பின் நஞ்சு நம்ம உடலுக்குள் போகாமல் பாதுகாக்கும் உணர்வுகள் வருது. அதை நாம் சீராக பயன்படுத்தினால்தான் என்றால் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நஞ்சை நீக்கிடும் அறிவாக தெரிந்து நஞ்சு என்று தெரிந்து கொண்ட பின் நீக்கும் சக்தி பெற்ற இந்த மனித உடலில் நஞ்சை சிறுக சிறுக சேர்த்தால் மீண்டும் பரிணாம வளர்ச்சிக்கு கீழே பெறுவோம் என்பதை காட்டுறார். காரணம், பண்டிலிருந்து மனிதன் பிறந்த பின் பரசுராம் சமப்படுத்தும் உணர்வு பெற்றவர் என்று நம்ம சாஸ்திரங்கள் கூறுது. இப்ப என்ன செய்யறோம், காய்கறிகளில் உள்ள விஷங்களை வேக வைத்து நீக்கிறோம், கிழங்குல உள்ள விஷத்தை நீக்கிறோம், புளி கரைச்சி விட்டு அடக்கிறோம், பல கார பொருள்களை சேர்த்து இணைக்கிறோம். அப்ப சுவையாக மாற்றுறோம். அப்ப சுவையாக மாற்றி நம் உடல்ல அதை மற்ற இந்த உணர்வின் நினைக்கொண்டு சமப்படுத்தி ருசியாக சாப்பிடுறோம். ஆனால் மனிதனான நாமோ இப்போ பரசுராம் என்று வந்தாலும் நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் என்ன நினைக்கிறோம், ரோட்ல போகும்போது ஒருத்தனை அடிக்கிறான், நாம கண்ணில் பார்க்கிறோம், அந்த மனிதனை நம்ம கருவில் ருக்மணி ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்குது. அப்ப அந்த உடலிருந்து அந்த கோபமான உணர்ச்சியில நாம் கண்ணோட காந்த புலன் கவருது, நுகர செய்யுது. உயிரில பட்ட பின் என்ன செய்யுது, இந்த உணர்வுகள் நமக்கு பயப்பட செய்யுது. அந்த பயமான உணர்வுகள் உயிரில பட்ட பின் நாம் இரத்தங்களில் கலக்குது. இரத்தங்களில் கலந்த உடனே இதே அதிர்ச்சியான உணர்வை நம் உடல் உள்ள அணுக்கள் ஏற்க மறுக்குது. இப்ப அதெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு நமக்கும் அந்த பயமான உணர்வும் தோன்றுது. இப்ப நாம் தப்பு செய்யலை. அப்ப இந்த உணர்வுகள் நம் உடலை சேருது. அப்ப நம்ம ரத்தத்துல சேர்ந்த உடனே நம் உயிரில் படும்போது ஈஸ்வர லோகம், அந்த உணர்வுகள் ரத்தத்தில் கலந்தா இந்திர லோகம் கருவாகிவிடும். கருவாகிவிட்டு 48 நாளைக்கு சேர்ந்த மாதிரி ஆனால் அதை அணுவாக உருவாக்கும். அப்ப பிரம்மலோகம். அந்த பயமுறுத்தும் உணர்வுத்தன்மை கொண்டு அதில் அணுவாகிவிட்டால் அதற்கு உணவு அதுதான் தேவை. அதை அந்த பயமான உணர்வுகளை அதை நுகரும் போது அதே உணர்வை வெளிப்படுத்தும் போது நம் உயிரில் படுது. அப்ப நம் உயிரில் பட்ட பின் அந்த உணர்ச்சிகள் வருது, நாமும் பயப்படுறோம். இந்த உணர்வு ரத்தங்கள் அதிகமாக சேர்க்கும் போது நம்ம பயமெடுத்தும் அணுக்கள் அதிகமாக மாறி அந்த அணுக்கள் ரத்தத்தில் ஜாஸ்தி அதனுடைய மலங்களை சேர்க்கப்படும் போது சிலருக்கு வருதில் நடுக்க வாதம் என்று இப்படி கை காலெல்லாம் அந்த நடுங்க செய்யும். அப்போ நமக்கு எந்த விதமான பலம் இல்லாமல் போயிடும். அப்போ நாம் எதையுமே உறுதியான நிலையில் செயல்படும். நாம் நினைக்கிறோம் பயப்படுறோம் அப்படின்ட்டு அந்த பயமான உணர்வுகள் அதிகமாக அந்த அணுக்கள் பெருகிருச்சுன்னா நம்ம உடல்ல நடுக்கவாத வருது. இதே மாதிரி நாம ரோட்ல போறோம், அதிகமான நிலைகளில் கோபிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறோம், நுகர்றோம், கோபப்படுறான்னு தெரியுது. இந்த உணர்வு நம்ம ரத்தங்களில் கலந்து நம் உடல் உள்ள அணுக்கள் இந்த கார உணர்ச்சிகள் அதிகமாக இருப்போம். அந்த கார உணர்ச்சிகளை சாப்பிட்டு பழகிருச்சுன்னா நாம் மீண்டும் நம்ம உடல் இனம் புரியாத நிலைகளில் கோபம் வரும். இப்படி அடிக்கடி நாம் கோபங்கள் இருந்தால் கோப அணுக்களாக மாறி நம் உடல்ல இரத்த கொதிப்பு என்ற நிலை வரும். நீங்க 10 நாளைக்கு சண்டை போடுறவங்களை வேடிக்கை பார்த்துருங்க, கோபமா பார்க்கறதோ சண்டை போடுறதோ பார்த்தா 10 நாள் கழிச்சு நீங்க ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணி பார்த்தா இரத்த கொதிப்பு இருக்குன்னு வரும். இதே மாதிரி 10 நாளைக்கு
சக்கரை சத்து உள்ளவங்களை ஜாஸ்தி பேசி பழகுனா இந்த உணர்வு நம்ம உடல்ல சேர்த்த பின் நம்ம ரத்தங்கள்ல இந்த சக்கரை சத்து வர்றதை பார்க்கலாம். இதே மாதிரி ரத்தங்கள்ல அடிக்கடி மாறி நம் உணர்வுக்கு தக்கவாறு நம் உடல்ல மேல் வெளிப்பது, சங்கடப்படுறது, சளிப்படைகிறது, இந்த உணர்வெல்லாம் நமக்குள் தோன்றும். இதெல்லாம் நம்ம தொடக்கணுமா இல்லையா? இப்ப நான் மனிதன் வாழ்க்கையில புழுவிலிருந்து மனிதனாக வந்து எத்தனையோ துன்பங்களை மாற்றி மனிதனாக இருக்கு. மனிதனான பின் தீமையை சமப்படுத்தும் நிலை வரும். ஆனா சமப்படுத்தும் நிலை இருந்தும் சமப்படுத்தாதபடி விட்டு ஒருத்தர் கோபிச்சு நினைச்சேன்னு அவன் கோவிக்கிறான் அவனை திட்டான் தான் நம்ம சொல்லி அதைத்தான் வளர்த்துக்கிறோம். அதே மாதிரி நாம ஒருத்தன் சாபம் இடுறான், அந்த சாபம் நாசமா போகும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றான்னு நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். இந்த உணர்வு நுகர்ந்த உடனே அவன் சாபமிடுறான்னு சொல்லிவிட்டு அந்த உணர்வின் சக்தி நமக்குள்ள வரும்போது அணுவா மாறிடும். இப்ப சாபமிடும் அலைகள் அவன் எதை இட்டானோ அந்த உணர்வை உணவாக எடுத்து வளருன்னு தன்மை வந்து அப்ப அந்த சாப அலைகள் பிரகாரம் அவன் எப்படி நாசமா போன கைகால் விளங்கக்கூடாது, அது விளங்கக்கூடாதுன்னு சொல்றான். அதே உணர்வு வந்து இந்த உறுப்புகளை சீர்கெடுக்க செய்யும். அப்ப இதே மாதிரி நமக்குள்ள வந்துடும். நாம தப்பு பண்ணலை, ஆனா தெரிஞ்சுக்கிட்டோம், சுத்தப்படுத்தணுமா இல்லையா? அதனாலதான் காடு மேடெல்லாம் அலைய செய்து ஒரு பச்சளையை நுகர செய்கிறாரு. அந்த பச்சளையை நுகர்ந்த உடனே அது உணர்ச்சியில் உனக்கு எப்படி செய்யுது? கருவேப்பிலை நுகர்ந்த உடனே உன்கிட்ட எப்படி இருக்குது? ரோஜாப்பூ நுகர்ந்த உடனே உனக்குள் எப்படி இருக்குது? வேப்ப மரம் கசப்பு எழுதுனா உடல்ல எப்படி ஏற்படுது? அதே மாதிரி விசைச்செடிகள் நுகர்ந்தோன்னா உடல்ல எப்படி அரிப்புகள் ஏற்படுது? ஆக இதெல்லாம் எங்கேருந்து வருது? நாம செடி பேசுமான்னு சொல்லுவோம். அந்த உணர்வு மனிதன் இடத்தில் நுகர்ந்த உடனே அந்த உணர்ச்சியில் நம்மளை பேச வைக்குது. இது கசப்பா இருக்குது, இது துவப்பா இருக்குது, இது அரிப்பா இருக்குது அப்படின்னு நம்மளை பேச வைக்கிறது எது? இந்த பச்சளை செடிகள் தான். அப்ப அதே உணர்வுகள் நாம் நுகர்ந்த உடனே அந்த உணர்வுகள் அணுவாகிடுச்சுன்னா அது சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி அடிக்கடி கசப்பான உணர்வுகளை நுகர்ந்து கசப்பான செயல்களை செய்துக்கிட்டு அப்ப இதை எப்படி மாத்துறது? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இப்ப நாம டாக்டர் கிட்ட போறோம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னா உடனே கிட்னி மாற்றி வச்சிடறோம். அதே மாதிரி கை கால் ஏதாவது உறுப்புகள் ஆச்சுன்னா இப்ப நுரையீரலுக்கு மற்ற ஈரல்கள் எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஏதோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு உறுப்புகளை உருவாக்குறாங்க. இப்ப என்ன செய்யறான் விஞ்ஞானி? ஒரு நோயாளி வந்துருச்சு, ஒரு எலும்பு முறி போயிடுச்சுன்னா கூட அதை அந்த உணர்வுக்கு தக்க ஒரு மோல்டு மாதிரி செய்து அந்த அணுக்களை மாட்டினுடைய உடலையோ அல்லது மனிதனுடைய உடலையோ அதை பொருதை செய்து அதை வளர்க்க செய்து மாற்றிடுறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு விஞ்ஞானி பல பொருள்களை உருவாக்குறாங்க. அதுக்கு மாதிரி இப்போ உறுப்புகள் மாதிரி நுரையீரல் மற்ற கெட்டு போச்சுன்னா அந்த நுரையீரலை ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி நாம் வளர்த்து வந்தாலும் எத்தனை காலம் வாழ்கிறோம்? அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுப்போம். இன்னைக்கு இன்னென்ன மருந்துகளை சாப்பிட்டு வந்தால் இது சரியா இருக்கு. அப்போ நாம் சாப்பிட்டு வந்தாலும் கூட அது எத்தனை நாள் நம்ம வாழ்கிறோம்? அப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னால் இது முடியலையே, இந்த மாதிரி செய்கிறேன்னு வேதனை தான் இருக்கிறோம். இப்போ இது சரியானாலும் என் வாழ்க்கையில் இப்படி வேதனை, இப்படி சங்கடப்படக்கூடிய நிலையும், சம்பாதிச்ச காசு இப்படி போகுது, இதுக்கே நான் செலவழிக்க வேண்டியிருக்குன்னு வேதனை உணர்வு தான் நுகர்றோம். அப்போ இந்த வேதனை உணர்வு அதிகமாக நுகர்ந்தால் என்ன ஆகும்? மறுபடியும் விஷத்தன்மை கொண்ட நோய்கள் வரும். அப்போ அது வரப்போகும்போது அதுக்கும் மருந்து சாப்பிட்றோம். இப்படி எல்லா உணர்வுகளும் மாறுபடும் போது நாம் என்ன ஆகுது? இந்த விஷயத்துக்கு தக்கவாறு இந்த உடலுக்கு ஒத்து வராது. அப்போ ஒத்து வரல, இந்த விஷயத்தின் தன்மை அடைந்தப்பின் இந்த உயிர் வெளியில போகுது. வெளியில போனோடனே வேதனை வெறுப்பு என்ற நிலைகள் எடுத்தால் இந்த என்ன செய்து இப்போ உடல்ல வேதனையும் நரக வேதனையும் படுறோம். இந்த வேதனைப்பட்டு வந்த நாமம் பாம்பு என்ன செய்யுது? விஷத்தை பாய்ச்சது. அது உணவை எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த உணவை எடுத்து அது சாப்பிடும்போது அந்த விஷத்தினால அதை ரசிக்குது. இன்னைக்கு மனித உடல்ல வேதனை என்ற உணர்வு அதிகமானால் நாம் இறந்தால் நமது உயிர் எங்கே போய் ஒடுங்குது? பாம்பின் ஈர்ப்புகள் சென்று கருவாக்கி பாம்பாக உருவாக்குது. அப்ப விஷம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒடுங்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு உண்டாகும்.
வேண்டாம், இது தண்ணி இருக்கட்டும். இந்த மாதிரி நாம இப்ப வெறுப்பும் கோபமும் வேதனைப்படுத்துற மாதிரி இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம உடல்ல விளைந்து ரத்த கொதிப்பா மாறும். அந்த ரத்த கொதிப்பா மாறிடுச்சுன்னா நாம் என்ன செய்யறோம், ரத்த கொதிப்பு வந்த பாருங்க, நாளடைவில் முதிரை ஆயிடுச்சுன்னா கை கால் எல்லாம் ஒடுங்கிடும். அப்போ நாம சாப்பிட முடியாத நிலையில் இருக்கு. சாப்பாடு அங்கிருந்து எடுத்தோம்னா பார்த்த உடனே நம்மளுக்கு கோபம் இன்னும் வரும், இன்னும் வரல பாருன்னு கோபம் அதிகமாகும். இப்போ புலி என்ன செய்யுது, தனக்கு இறை கிடைத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுதா, அந்த வெறித்தனமையா தான் சாப்பிடும். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பக்கத்துல பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த வெறித்தனமையா தாக்கும் நிலையில சாப்பிடும். அப்ப இந்த உணர்வு இந்த மனித உடல்ல விளைஞ்சா என்ன செய்யும், இந்த உடலை விட்டு சென்ற பிற்பாடு நம்ம உயிர் நேரா எங்க எடுத்துட்டு போகும், அந்த புலியின் ஈர்ப்புக்கு கொண்டு செல்லும். அப்ப அங்க போன உடனே இது என்ன செய்யுது, புலியின் ஈர்ப்புகள் சென்று அந்த புலியின் ரூபத்தை பறக்க செய்து நாம இதன் வழி ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு சாப்பிட்டு அது ரசித்தாலும் ஒரு மிருகமாக பிறகு. இப்ப நாம் மனிதனா இருக்கிறோம், இந்த உயிர் இப்படித்தான் மாற்றும். அதனால நாம காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் நாம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நாம் நுகர்ந்து பார்த்தது அறிந்தாலும் நம் உடலாக மாறிக்கொண்டிருக்கும். பார்வதி பஜே நமச்சிவாய. நாம் கோபப்படுவதனை பார்க்கிறோம், அந்த உணர்வு நுகர்றோம், அந்த கோபமான உணர்ச்சிகள் நம்ம இயக்குது, நம் ரத்தத்தில் கலந்து நம் உடலாக மாறும். நாம் பார்வதி பஜே நமச்சிவாய, அரகரா மகாதேவா அப்படின்னா நான் நுகரக்கூடிய உணர்வை என் உடலாக இயக்கி உடலை இயக்கி எனக்குள் இந்த உணர்வின் தன்மை உருவாக்குகின்றாய். அதான் மகாதேவா, சர்வத்தையும் நீ உருவாக்குகின்றாய் என்று உயிரை பற்றி இந்த பாடல்ல கூட காட்டுறேன். நாம் எதை என்றுமோ அதையெல்லாம் நம்ம உயிர் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தெரிவிச்சதுக்கு தான் இந்த மாதிரி பாடல்களை ஞானிகள் காட்டி பாடலாக்கி நமக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா பாடல்களை பாடுறோம், நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறோமான இல்லை. இதுக்கு வழி இதுதான். இப்படி நாம் பரசுராம் என்ற நிலையில் வரப்போகும்போது மனிதனான பின் நாம் என்ன செய்யறோம், மனிதனான பின் பண்பு பரிவு பாசம் என்ற நிலை வருது. பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் பங்கு கொள்றோம், கேட்கிறோம். நம்மகிட்ட சம்பாத்தியம் தான் உதவி செய்யறோம், சம்பாத்தியம் இல்லைன்னா கூட உடல் உறவா அதாவது உடலால கொஞ்சம் உதவி செய்யறோம். ஆனால் அதை நுகர்றோம். நாம் நுகர்ந்த உணர்வு சுத்தப்படுத்துறோமா இல்லையே. அதுக்கு நாம வழி இதைத்தான் என்னை காட்டுக்குள்ள அழைத்து சென்று அந்த பழங்கால நிலைகளில் இந்த உயிரணுக்கள் இப்படி நுகர்ந்து வந்தாலும் அந்த புலசீர்கள் என்ற நிலைகளில் அவங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை காட்டுக்குள்ள கூட்டு போன உடனே ஒரு பச்சளை எடுத்து நசுக்க சொல்றார். யானை வர்ற கூட்ட நேரத்தில் கொண்டு போன உடனே அந்த பச்சளை நசுக்கிற உடனே யானை மனிதனை பார்த்த உடனே பகுதல் பண்ண சும்மா விடுமா, அது என்ன செய்து அது தனக்குள் காதை விடைச்சு தூக்கும். அப்ப கையில நினைச்சு அப்படியே போன் ஊது அப்படின்னார். ஊதுன உடனே இந்த விஷயத்தை அந்த அந்த யானையுடைய நிலைகள் ஒரு மயக்கம் வர செய்யுது. அப்ப அதுக்கு பேர் யானை மிரட்டி. அப்ப அந்த பச்சளையை பார்த்த உடனே யானை மிரண்டு ஓடுது. இதே மாதிரி புலி வருது. அந்த புலித்தன்மைக்கு என்ன செய்யறாரு, அந்த பச்சளையை எடுத்து நசுக்கி இதே மாதிரி போன் ஊது அப்படிங்கிற. அப்ப இந்த பச்சளை மனத்தை நுகர்ந்த உடனே விஷம் ஒடுங்குது. அப்ப இன்னொரு பச்சளை எடுக்கிறாரு, தேன் கூடு இருக்குது, அது தேய்ச்சிட்டு நீ கையை கொண்டு விடுங்கிறார். விட்ட உடனே என்ன செய்யுது, எண்ணெய் கொட்டலை, அது பாட்டு விளையிக்கிட்டு. அப்ப அந்த பச்சளையை பார்த்த உடனே அந்த விஷயங்கள் இதாகும். அப்புறம் ஒரு பச்சளையை கையில வச்சுட்டு சொன்னார், தேலை பிடிச்சி விடுறாரு. சாமி சாமிங்கிறேன். அட நீ இதெல்லாம் பார்த்துக்கல, தேலை என்ன செய்யும் அப்படிங்கிற. மேலே விட்டவன என்ன செய்யுது, பச்சளை கையில கொடுத்துட்டு தேலை கொடுக்குறாரு. கீழே போடணும், கீழே போட்டவொடனே பட்டியும் அழிச்சு, கீழே போட்டவுடனே பொட்டுன்னு அழிச்சது. ஏண்டா இப்ப கொட்டுது அப்படின்னாரு. எனக்கு என்ன சாமி தேவை. அந்த பச்சளை உடல் இருந்த உடனே இந்த மனத்தினால அந்த விஷயத்தின் தன்மை அது ஒடுக்குது. இப்படி பச்சளைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா. பச்சளை நம்மளை காக்கவும் செய்யுது, மருந்தாகவும் கொடுக்குது,
பல விஷஜந்துகள் இருந்து நம்மளை காக்கவும் செய்யும். இந்த பச்சளைகளை தான் உயிரணு புழுவிலிருந்து எல்லா வகையிலும் சாப்பிட்டு வந்தது. இது மனிதனாகும் போது இத்தனை நிலை கொண்டு நாம் மனிதனாக இருக்கிறோம். மனிதனான பிற்பாடு என்ன செய்கிறோம்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சிட்ட பிறகு கெட்டது வராதபடி தடுத்துக்கிறோம். இப்படித்தான் அகசியன் புலசீர் என்று சொல்லுவார். காட்டு விலங்குகளாக வாழ்ந்து வந்த அந்த காலத்து மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஒடுக்கக்கூடிய பச்சளை எல்லாம் சந்தர்ப்பத்தால் தெரிஞ்சுக்கிறாங்க. அது அனுபவ ரீதியில் தெரிந்துகிட்ட பிற்பாடு என்ன செய்கிறாங்க? இப்போ மிருகங்கள்லாம் ராத்திரியில் இப்போ இங்கே இருக்குன்னா 1 மைல் வரையிலும் இப்போ மாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மனத்தால் நுகர்ந்து அந்த இடத்துக்கு வரும். அப்போ அதை மாட்டை அடித்து சாப்பிட்டு இன்னொரு பக்கத்தில் நினைச்சு அந்த காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் மானுகணும் இந்த புலியின் மனத்தை கண்ட உடனே அந்த மனம் பக்கம் வர 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 ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடும். இதெல்லாம் நம்ம மனத்தால் அறிந்து அது வாழக்கூடியது. ஆனால் மனிதனுக்கு அந்த மனத்தை காட்டில் இருக்கிறவங்க மனத்தால் அறிந்து கொள்றாங்க. அப்போ குகையில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் குகையில் ஒரு அடப்பு போடணும். அடப்பு இருந்தாலும் கூட அதை கூட திறந்து வந்துடும். அப்போ அந்த மனத்தால் திறந்து பரண்டி உள்ளு கூட வந்துடும். அப்போ அந்த மனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு பழங்கால மனிதர்கள் இப்போ அதே சமயத்தில் கரடி வாழ்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. கரடி வாழ்கிற இடத்துக்கு போனோன்னு என்ன செய்யுது? நல்ல குழியை தோண்டி குட்டி போட்டிருக்கு. குட்டியை போட்டு என்ன செய்யுது? நல்ல கல்லுகளை போட்டு வீடு மாதிரி கட்டியிருக்கு. அது போய் பாடுறான்னார். போய் பார்த்தேன். அது அவ்வளோதான். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. மனிதன் வர்றான் அப்படின்ட்டு உரும்பின ஒன்று என்ன ஆயிடுச்சு? நம்மளை சீறி பாஞ்சி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு கொடுக்குது. அங்கே இருக்கிற கரடிகள்லாம் எந்திரிச்சு வருது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அதுதான் கையில் அப்புறம் என்ன செய்தார்? இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அப்புறம் அவர் கையில் வச்சுருந்த பச்சளையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ நீ போகணும். இந்த பச்சளையை நசுக்கி இது பண்ணோன்னா அதை பாட்டுக்கு அடங்கியிருக்கு. நான் அதை போய் என்ன செய்கிறேன்? அந்த கரடி இருக்கக்கூடிய கூட்டத்தில் பார்க்குறோம். ஒரு 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 ஒருன்னு அப்படியே உள்ளுக்கே பம்பு இருக்கு, வெளியே வர மாட்டேங்க. அப்போ அந்த பச்சளைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாரு அப்படின்னு இதெல்லாம் காட்டுறாரு. இந்த மாதிரி அனுபவத்தில் தெரிந்து கொண்டவர் தான் அந்த காலத்தில் மலைவாசிகளாக இருந்த மனிதர்கள். மனிதனான பின் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி பல பச்சளைகளை தன் குகைகள் பக்கம் போட்டு வச்சுக்கிறான். அப்போ குகைகள் பக்கம் போட்டு வச்சு விட்டவன என்ன செய்யுது? இந்த பச்சளையுடைய மனங்களையும் இவங்களும் நுகர்ந்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பச்சளை இவங்க சாப்பாட்டுக்கு இவங்க மனிதர் இருக்கிற பக்கம் மனத்தை நுகர்ந்தாலும் இந்த பச்சளையுடைய மனம் கண்டவுடனே இந்த பக்கம் வராதபடி பாம்போ தேளோ மிருகமோ இதெல்லாம் விஷ ஜந்துகள்லாம் விலகி போயிடும். நம்ம வீட்டில் ஊற்றி பத்தி வச்சு வைக்கிறோம்ல, இதுக்கு கொசு பத்தி அது வாடை வந்தவொடனே போயிடும். அப்புறம் வாடை கம்மியாச்சுன்னு வந்துடுது. வட்டிக்கு முதல்ல சேர்த்து இதெல்லாம் பூரா பிச்சு உதறும். இந்த மனத்தால் விலகி போயிடும். இதை மாதிரி தான் அவங்க பாதுகாப்புக்காக வேண்டி பலவிதமான மூலிகைகளை அவங்க படுத்துறக்கூடிய இடத்துல போட்டுடுறாங்க. அது போட்ட பிற்பாடு என்ன செய்யுது? இந்த இவங்க இருக்கிற பக்கம் நகர்ந்தால் இந்த பச்சளையை பார்த்து இந்த பக்கம் வராமலே ஒதுங்கி போயிட்டு இருந்தாலும் அவங்க காலத்தாலே கர்ப்பம் விடுறாங்க. கர்ப்பம் வரும்போது இந்த விஷத்தை முறிக்கும் இந்த மனத்தை அந்த தாய் தந்தைகள் நுகர்றாங்க. நுகர்ந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த விஷத்தை முறிக்கும் சக்தி கிடைக்குது. அந்த உடலில் அது உருவான ஒரு படம் அவன் பிறந்து வந்த ஒரு படம் என்ன செய்யுது? எந்த விஷ ஜந்துகளும் பக்கத்தில் வருது. அதே சமயத்தில் இப்போ நாம் விஞ்ஞானி என்ன செய்கிறான்? இடிதாங்கின்னு சொல்லி போட்டு காந்தத்தை வச்சு அந்த இதை நிச்சயம் நீரோட இணைச்சி வச்சிருக்கிறான். ஒரு பக்கம் மின்னல் வருதுன்னா லபக்குன்னு அதை இழுத்து தண்ணியில் கொண்டு போட்டுரும். இதே மாதிரி இப்போ இந்த மின்னல்கள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மின்னல்கள் 2 நட்சத்திரங்கள் மின்னல்கள் மோதும் போது கடலில் தாக்கிச்சுன்னா மணலாக மாறும். அதே சமயத்தில் அதுக்கு கீழே ஏதாவது மீன் இனங்கள் இருந்ததுன்னா இந்த வலுவான தாக்குதல் அதை நின்று அது கீழே இருக்கக்கூடிய மீன்களில் பற்றும். அப்போ அந்த மீன்கள் என்ன செய்யும்? எலக்ட்ரிக் மீனாக மாறும். அது போகும்போதே அது பளியன் மின்னி போகும். அப்போ மின்னி போகும்போது மற்ற மீன்கள் லேசாக எடுத்து சாப்பிடக்கூடிய சக்தி கிடைக்கும்.
இந்த கடல் வாழ் நிலைகள். அதை இப்ப மனிதன் என்ன செய்யறான்? கடல்ல விழுந்து அந்த மணல் ஆகுது, கடல் ஓட்டத்தில் ஒதுங்குது. அந்த மணலை என்ன செய்யறான்? பிரிக்கிறான். அந்த எந்த நட்சத்திரத்தின் உணர்வுகள் இங்கே மின்னலாச்சோ அதை பிரித்து எடுத்து யுரோனியமா இருக்கிறான். இதே போல மற்ற உணர்வுகள் பெற்ற நிலையை இணைக்கிறான். இந்த 2 நட்சத்திரம் மோதும்போது எப்படி மின்னல் ஆகுதோ இதே மாதிரி 2 விதமான நட்சத்திரங்கள் இதுகளை எடுத்து இதோடு சேர்த்து மறந்த அந்த யுரோனியமாக மாற்றி அது வெடிக்க செய்கிறான். 2 வெடிச்சதுன்னா அப்படி சூறாவளி மாதிரி நாம் எல்லாவற்றிலும் மோதி மோதி எல்லாவற்றிலும் அந்த நட்சத்திரத்தின் உயர்வு இருக்கும். எதிர்நிலையான நட்சத்திரங்கள் இது அழுத்தமானவன்னு இதை கொண்டுகிட்டு செடி கொடி மனிதனுக்குள்ளேயும் இந்த இது ஒன்று இதெல்லாம் அழிச்சிட்டு பூராத்தையும் பொசிக்கு நாசமாக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு புல் பூண்டு கூட முளைக்காம போயிடும். இது மனிதனே செய்கிறான். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி மின்னல்கள் தாக்கும் போதும் இந்த பச்சளைகள் அதில் வரக்கூடிய விஷயத்தை தடுக்கிறது. எப்படி? இன்று சாதாரணமாக நாம் பிரபஞ்சத்தில் கார்த்திகை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதே மாதிரி எத்தனையோ வகையான நட்சத்திரங்கள் வருது. அப்போ அதிலிருந்து பால்வெளி மண்டலமாக அமைச்சிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய தூசியை நமது சூரியன் கவருது. அதை வர்ற பாதையில் ஒன்றோடு ஒன்று மோதுது. அப்போ அங்கே மின்னல் ஆகுது. அந்த மின்னல் ஆகுதல ஒளிக்கட்டைகளை என்ன செய்யுது? வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளும். அதில் விஷத்தின் தன்மை பிரிகிறத கேதுக்கோள் எடுத்துக்கொள்ளும். இந்த மோதலின் உணர்வை ராகுக்கோள் எடுத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் இந்த மின் கதிரோட சப்தம் வருதே அதை செவ்வாய்க்கோள் எடுத்து, அதான் நாடகாரகன்னு சொல்றோம். இதே மாதிரி இதில் பிரிஞ்ச விஷயத்தின் தன்மை இப்போ எல்லாம் போன ஒரு படம் வெறும் ஆவித்தன்மை. நம்ம பாத்திரத்தில் ஒரு பொருளை வேக வச்சோன்னா இந்த சத்தெல்லாம் மற்றதோட கலந்துக்கிட்ட பாடு வெறும் ஆவியாக போகுது. அது மேலே போயிடுது. இதே மாதிரி மேலே போகும் ஆவியை சனிக்குள் எடுத்து நீராக மாற்றும் திறன் பெறும். அதே சமயத்தில் 27 நட்சத்திரங்கள் உணர்வனே அது கவரக்கூடிய சக்தி பெறும். அந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் வியாழன் கோள் 27 உபக்கோள்களை வச்சு இந்த 27 விதமான நட்சத்திர உணர்வை தான் எடுத்து அதை சமப்படுத்தி தன் வியாழன் கோள் சுழற்சி ஜாஸ்தி அது உணர்வுக்குள் சேர்த்து அது ஒன்றாக சேர்த்து அதை வேக வச்சு ஆவியாக மாற்றி உரப்பணியாக மாற்றிடும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? கரண்ட்டை பாய்ச்சணும்னு வெப்பம் அதிகமாக சமையலும் பண்ணுறோம். அதே கரண்ட்டை பாய்ச்சிரும் ஐஸ் பெட்டியாகவும் மாற்றுறோம். இதே மாதிரி தான் அதில் உணர்வும் வருவதே வியாழனுக்கும் பனிப்பாறையாக மாற்றும். இதில் வரக்கூடிய நிலைகள் இதை ஒரு இயம் போன்ற உணர்வின் தன்மை அதாவது ஒரு ஆவியின் தன்மை பெற்று நம்ம நமச்சாரத்தை இயம் பூசுறதுக்கு கலந்த உடனே அதில் எப்படி இதோட ஒட்டுறதுக்கு பயன்படுதோ இதே மாதிரி தான் 27 நட்சத்திரங்கள் மின் கதிர்களாக வரப்படும் போது இதை கவர்ந்து இதிலிருந்து ஆவிகள் வந்தவுடனே இது ஒன்றா சேர்க்கக்கூடிய நிலை வரும். அப்போ ஒன்றா சேர்த்து இணையக்கூடிய சக்தி கொடுக்கும். இதனால்தான் அதுக்கு வியாழன் கோள் நாம் பிரபஞ்சத்துக்கு குரு என்று சொல்றது. இந்த உணர்வு எல்லாம் கலந்து சூரியன் பக்கம் போன உடனே அது என்ன செய்யுது? சூரியன் பக்கத்தில் வர்றதெல்லாம் சாப்பிடக்கூடிய சக்தி பெற்றது புதன். அது பல நிலைகள் எடுத்து உலோகமாக மாற்றுது. அதனுடைய ஆவித்தன்மை வெளியே வருது. இப்படி சூரியன் போகக்கூடிய பாதையில் சூரியனால் எடுத்து மீண்டும் இந்த புதன்கோளிலிருந்து வரக்கூடிய எடுத்து வருது. மீண்டும் என்ன செய்யுது? சூரியன் தனக்குள் எடுக்கிறது. மற்ற கோள்களுக்கு அனுப்பி மற்ற சூரியன் எடுக்குது. தன் உடலை ஒன்றான பாதரசத்தால் மோதி விஷத்தையும் வெப்பமும் காந்தமும் உருவாக்குது. விஷத்தை பிரிக்கிறது. கடைசி உண்மையில் இருக்கிற விஷயத்தை எடுத்து ஒரு இயக்க சக்தியாக எலக்ட்ரிக்காக மாறுது. அந்த உணர்வு எதை நுகர்தோ அந்த உணர்வுக்கொப்ப இயக்க சக்தியாக மாற்றுது சூரியன். இப்படி மாறி வரும் இந்த நேரத்தில் தான் நமது பூமி துருவ பகுதியில் கவர்ந்து நமது பூமிக்குள் கொண்டு வரும். நம்ம பூமிக்குள் கொண்டு வரும் நிலையை எப்படி சனிக்கோள் நீராக மாற்றுதோ இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வின் தன்மையும் நாம் பூமியிலே வெளிச்சமும் மற்ற நிலையும் உருவாக்கக்கூடிய நிலையும் கடல் நீராக மாறுறதும் மற்ற உணர்வுகள் கல் மண் உருவாக்கக்கூடிய நிலையும் இங்கே உயிரணுக்கள் தோற்றும் அந்த சக்தி பெறும் நமது பூமி. அப்படி உயிரணுக்கள் தோன்றிய நிலைகள் தான் இந்த செடியின் சத்தை நுகர்ந்து நம் உயிர் உடல் பெற்ற நாள் சிவராத்திரி என்று காரணப்பெற வைக்கிறாங்க. ஏனென்றால் இத்தகைய உணர்வுகள் சூரியனால் அந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகுதோ இதே போல நம் உயிரணு ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால்
அதற்கு தக்க உறுப்பாகி அந்த உடலாகுது புழுவாக. இதே போல ஒரு விஷச்செடியின் தன்மை நுகர்ந்தால் இதுக்கு அதுக்கு மாறுபட்டு அது உணர்வின் தன்மை புழு மடிந்து அந்த உடல் மடிந்த பின் அந்த உடலை சேர்த்து கொண்ட இணைப்புக்கு தக்க இதே புழு மற்ற வேறொரு ரூபத்தில் பெறுது. இதற்கு தகுந்த நான் சொல்ற உங்களுக்கு நல்லா அர்த்தமாக எப்படி இந்த பிரபஞ்சம் இயக்குதோ அதே மாதிரி இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அதுக்கு தகுந்த உறுப்புகளை மாற்றி உடல்களை மாற்றி இந்த சூரியனை போல நம்ம உடலை மனிதன் உருவாக்கும் நமது உயிர்.